பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ். கடைகளில் போய்ட்டு நம்ம முன்னாடியே வாங்கி சாப்பிட்றது அப்படியே நல்ல ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி நமக்கு பிடிச்ச ஷேப்பில் போட்டு செஞ்சு சாப்பிடலாம். நம்ம ரசம் சாதத்துக்கு கூட நம்ம கட்டில் போட்டுக்கலாம். இல்லை நார்மலாக ரொட்டி சாப்பிட்றதுக்கு கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இதை நம்ம போய்ட்டு கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி செய்ய பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் பேட்ச் ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள் செஞ்ச உடனே பாப்பா சாப்பிட கொடுத்தாச்சு பாப்பாவுக்கு. இது இப்போ செகண்ட் பேட்ச்சு 3 குட்டீஸ்னால் ஆளுக்கு ஒரு உருளைக்கிழங்கு போதும். நம்ம செப்பரேட்டாக தனித்தனியாகவே பொரிச்சு கொடுத்தோம்னா அவங்க பார்த்து போய் சாப்பிட்டுக்குவாங்க. டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம டெய்லி ஆயிலி ஃபுட்டு கொடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஹைஜீனிக்காக ஒரு வீக்லி ஒன்ஸாவது. ஏன்னா சுத்தமாக நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸும் காட்டாமல் இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். ஸோ வீக்லி ஒன்ஸாவது ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபி என்னன்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த வேலையாக இருந்தாலும் அவங்க இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது மொபைல் பார்த்தாவது தெரிஞ்சுட்டு உடனே அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது செகண்ட் பேட்ச் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இதுக்குன்னா செகண்ட் பேட்ச் இது ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு குட்டீஸ் கொடுத்துட்டோம்னா அவங்க கலர்ஃபுல்லாக அவங்களுக்கு தேவையான பெப்பர் இது போட்டுக்குவாங்கள்ல சால்ட்டு அப்படி பிடிச்சவங்க மிளகாப்பொடி லைட்டாக போட்டு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃபினிஷ்ட். தேங்க்யூ.